வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போ தாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்த்துடலாம். மாமி நீங்கள் டெய்லி வீடியோஸ் போடுறது பார்க்கும்போது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது மாமி. ப்ளீஸ் இதையே கண்டினியூவாக பண்ணுங்க மாமி. இடையில கேப் விட்டுறாதீங்க மாமி. ஆல்வேஸ் முத்துப்பேட்டை ஃபன் வீடியோஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக. இடையில விடக்கூடாதுங்கிறது எங்களுக்கும் ஒரு ஆசை தான். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இடையில வீடியோ போட முடியாமல் போயிடுறது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வீடியோ போடுவோம்மா. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குதும்மா. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு. நம்ம சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. இது இந்த ஜெயின்சா மாமியோட கட்டளை. எங்கே ஜோஹாக்கவானா உள்ள வைக்கிறாளோ? சலாம் வலைக்கா. ஹலோ வாங்க வாங்க. வலைக்கும் சலாம். உட்காருங்க. எப்போ வந்து எப்போ தான் வர்றீங்களோ? வெயிலுக்கு முன்னாடி சித்த வந்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஆனாலும் காலையிலே எவ்வளோமா இந்த மாதிரி வெயில் அடிக்குது. எங்கே ஜோஹா பிள்ளை உள்ளாம்? இந்த ஜோஹா அந்த உள்ளக தான் இருக்கிறா. ஜோஹா ஜோஹா என்ன மாமி? அம்மா வா வாமா. என்ன பண்றா பிள்ளை? என்ன பண்றா? நிறைய கூட சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருந்தா. இப்பதான் குளிக்க போறேன்ட்டு போனா. ஆமா போற இடத்துல ஏதாவது சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பணும்ல. ஆமாமா அதுவும் நல்லதுதான். கொஞ்சம் சொல்லி கூட அவளுக்கு கொஞ்சம் செய்வாதான். இருந்தாலும் நான் தான் அடுப்பங்கரைக்குள்ள விடுறதில்ல. சின்ன பிள்ளைவ தானேன்ட்டு. இப்போ போற இடத்துல சின்ன பிள்ளைன்னு சொல்லலுமா நம்ம? அது வந்துட்டு போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகல. நீங்க ஏன் வரல? ஆமாம்மா அது முடிவாகாம கீழே போய் பார்த்ததில்ல. அதெல்லாம் எல்லாரும் போய் திரட்டிக்கிட்டு போவானா. அவ்வளோ மட்டும் போயிட்டு வரட்டு தான் சொல்லிட்டேன். நான் ஜோஹாட்ட சொன்னேன், நீ போய் மாப்பிள்ளை நல்லா பாருங்க, பார்த்துட்டு வாங்கலுவா. நம்ம சீனிகிரி போடுற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு எல்லாருமா போவோம் அப்படின்னு சொன்னேன். அதான் முடிவாயிருச்சே. ஒரு நாளைக்கு போயிட்டு வளமையை கொடுத்துட்டு சீனியை போட்டுட்டு வருவோமா. நிச்சயதார்த்த மாதிரி பண்ணிக்கிறோமா? ஆமாம் வளமை தான். கேட்டு விட்டீங்கன்னா என்னாண்டு அவ்வளோவா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்குது. சரி நான் எனக்கு முட்டாசு மனசாயிருச்சு. வெளியூரில் இந்த உள்ளம்மா அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதையா தெரியலை. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நல்லாவே மருமகன்லாம் வந்துக்கிறாங்க. இப்போ தான் வந்தேம்மா. சரி சார் நீங்கள் பேசுகிறேன், நான் உள்ள போகிறேன். நீங்கள் உட்காருங்க. என்ன இப்போ பண்ண நேற்று கல்யாணம் முடிச்சிங்க மருமகனுக்கு வைக்கிறதுக்கு. இங்கே சாஜா உட்காரு. வீட்டுக்கு இப்போ மாப்பிள்ளோட சம்மந்தமாக பேசணும். ஆமாம் இந்த திட்டு ஓடியாடுறான். இங்கேயே உட்கார வேண்டியதானே. என்ன பண்ண போகிறாங்க? கடிக்க போகிறாங்க. மடி நம்ம மருமகனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இப்போ உள்ளலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஆமாம் எங்கே போயிட்டு வர்றா? அதை மாப்பிள்ளை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போனான் அந்த ஏரியாவுக்கு. அது என்னன்னா ஒரே பேரில் 10 பேர் இருக்கான். அது ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன மாட்டு விசாரிக்கல. ஆமாம் அப்புறமெல்லாம் விசாரிச்சுக்கலாம் வந்தாச்சு. நீங்கள் போய் விசாரிக்கிறேன்னு ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணி விட்டு இது பண்ணிடாதீங்க. அதான் ரோஜா தான் சொல்லிட்டாலே அப்புறம் என்ன? ஆமாடா நீ போய் உனக்கு ஒன்று என்ன விசாரிச்ச? என்ன யார்கிட்ட போய் கேட்டா? நீ உட்படாதவன் நல்ல ஆளுவலை யாராவது கூட்டிகிட்டு போ. அடுத்த போகும்போது இல்லாட்டி வாப்பா கூட்டிகிட்டு போ. யார்? நானும் உச்சக்கூட மாப்பிள்ளை தான் போனான். ஆமாம் வாப்பாலாம் கூட்டு போகிறதுக்கு அவரே போய் விசாரிக்க சொல்லுங்க. நம்மளுக்கு சரியாக ஆகலாம். பட் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. முட்டாசே செஞ்சு கொடுத்து விட்ருவான். இது இந்த நமக்கு எப்போதும் முட்டாசு போடுவார். அவரை வர சொல்லு. நம்ம வீட்டிலே வச்சு முட்டாசை போட்டு இது பண்ணி கொடுத்துருவான். அவனும் அங்கேயே சுட சொன்னால் உருப்படாமல் செஞ்சிருவானுவா. நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்மளும் எல்லா சாமானும் வாங்கி கொடுத்து இங்கே கொல்லையில் உட்காந்து செய்ய சொன்னா தான் இதாகி நல்லா செய்வானுவா. அவன்கிட்ட என்னன்னு ஜாமானை சொல்லுங்க. நான் வாங்கி கொடுத்துறேன். ஜாமானம் எல்லாம் எல்லாத்தையும் லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க கேட்டு. முட்டாசு சொல்கிறவட்ட யார்? ஐயர் தானே. மறுபடி அதெல்லாம் வேணாம்மா. பிள்ளைக்கு முதல்ல தேவை பண்ணுது. அவன் ஷாஜகான் தான் செய்யணும் எல்லாம். இது ஐயர் தான் நம்ம தேவைகளுக்கு எல்லாம் அவர் தான் வருவார். மைசூர் பாக்கு, முட்டாசு, பூந்தி, லட்டு எல்லாம் அழகாக போடுவார். அந்த அம்மா செய்யறனாலும் இந்த அம்மா விடாது போல. இப்போ நம்மள்ட்ட தான் எங்கள் காசுக்கெல்லாம் சுல்தானி மரத்தா போய் பார்த்துருங்க. என்ன அவ்வளோ என்ன நான் போய் பார்க்கணும்? சுல்தானி மரம் நீ தான் கொடுக்கணும். சுல்தானி மரத்தை என்னென்னு வச்சுப்பா காசு ஏதோ அவள்கிட்ட. அந்த புதையல் அதான் அவள்கிட்ட தானே இருக்கு. இப்போ எடுங்க, அதில் பாதி எடுங்க. கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வாங்கணும். அதுக்காக தானே கொடுத்து வச்சிருந்தியா? பேத்திக்கேன்னு எனக்குலாம் தராம அட கழிச்ச மறக்கலையம்மா. கேளுங்களேன் மாமி. நான் மறந்துட்டேன் பாருங்களேன். சுல்தானி மரத்தை நல்லா வைக்கிறாங்கல்ல, போய் பார்க்கவே இல்லைம்மா. ரொம்ப நாளாச்சு. அதெல்லாம் நல்லா வைக்கிறாங்க. டெய்லி ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். காசு அவ்வளோ அங்கே வைக்கிறாம்மா. வருவாங்க நாளைக்கு வரேன்னுக்கிறாங்க. சரி அவர்கிட்ட லிஸ்ட்டை வாங்கிட்டேன். நான் ஜாமானுக்கெல்லாம் சொல்லிடுறேன். நாளைக்கு ஆளை வர சொல்லிடுவான். பெரிய எண்ணெய் சட்டி கேட்பாரு. வாடகைக்கு தான் எடுக்கணும். இல்லைன்னா அவர் வச்சிருந்தா கொண்டாட சொல்லுவோம். பெரிய எண்ணெய் சட்டி மட்டும். அதான் எண்ணெய் சட்டின்னு இருப்பார் எப்போ பார்த்தாலும். சரி நீ நேராக விருண்டு அவரை போய் பாரு.
வேற எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காம அதை விசாரிக்கிறேன் இதை விசாரிக்கிறேன்ட்டு போ. சரி ரைட்டு வழக்கம் சொல்லிட்டா ஒரு தடவை சொல்லிட்டா அப்புறம் மறுபடியும் கூட கொடுக்க பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நேராக பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையன்னு நம்மளே எதிர்பார்க்கல. எங்கெங்கேயே சுற்றணும், பக்கத்து தெருவிலே எந்திக்குது பொண்ணு. இதுதான் விதிங்கிறது. ஆமாம் ஆமாம், நம்ம எங்கெங்கேயே பார்த்தோம், பக்கத்து தெருவிலே இருந்திருக்கு. அதான் உண்மையில நான் பிறக்கவா போகுது, அதான் இப்போவே பிறந்திருக்கு. நான் அப்போவே சொன்னேன்ல, அது பக்கத்து தெருவிலே பிறந்துருச்சு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல ரெண்டு பேரும்? வாடா வாடா. என்னடா நாங்கள் நீனு பிரித்து பேசுகிற? ஏன்டா நீ சந்தோஷமா இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? அன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, வந்து இப்போ அவங்கள பார்த்து சலாம் சொல்லிட்டு போன்னு சொன்னீங்க. வந்தேன், சலாம் சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்ட்டு கல்யாண லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. என்னங்க குண்டத்துக்கு போடுறான்? வேற யாரும் லவ் கிவ் பண்ணுறானா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டு இப்படி பேசுகிறான். இது என்னன்னு கேட்போம். என்ன தம்பி, எல்லாம் பேசி முடிச்சு அவங்க நாளைக்கு வளமை கொண்டு வரேன், நிச்சயதார்த்த அளவுக்கு போயிடுச்சு, இப்போ வந்து இப்படி சொல்கிற? வேற எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா? பொண்ணை பிடிச்சிருக்கா, பொண்ணு வீட்டு பிடிச்சிருக்கா? இதை கேட்கணும்ல, நானும் மனுஷன் தானே. நீங்கள் பாட்டுக்கு வர சொன்னீங்க, அவங்கள வர சொன்னீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்க, நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. கல்யாணம் யாருக்கு, உங்களுக்கா எனக்கா? Shut your mouth, Salman. What nonsense you are talking? என்னம்மா கோவப்படுறீங்களா? இதில் என்ன இருக்குது நீங்கள் கோவப்படுறதுல? நீங்கள் என்ன சரியாக பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க? அந்த பொண்ணு ஃபோட்டோ எனக்கு காட்டியிருக்கணும், அந்த பொண்ணுகிட்ட நான் நேராக பேச விட்டுருந்துருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கா, நாங்கள்லாம் வாழ போகிறோம், நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்களா பேசிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலண்ணா. பொண்ணு ஃபோட்டோ தானே, இது ஒரு பெரிய விஷயமா? உனக்கு வாங்கி தரேன் பாரு, பார்த்துட்டு பொண்ணு அழகா இருக்குடா, இதுக்கு மேலே என்ன? அழகாக இருந்தால் மட்டும் போதுமா டேட்? நீ தானே அடிக்கடி சொல்லுவீங்க கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், ஆயிரங்காலத்து பயிருன்னு. இப்போ இப்போ நீங்களே இப்படி சொன்னால் நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ இப்போ என்னதான் சொல்ல வர சொல்லு. ஜஸ்ட் லிசன். ஏன் கோவப்படுறீங்க? இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? யாரும் கேட்காதா நான் கேட்டுட்டேன்னா? பொண்ணு ஃபோட்டோவை வாங்கி கொடுங்க, நான் பார்த்துட்டு பார்க்குறேன். அது ஜஸ்ட்டு எங்களை பேச விடுங்க. அப்போ தானே ஒருத்தவங்க மனசு விட்டு பேசினா தானே அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்காங்க, அவங்க என்ன ஐடியாலஜி இருக்காங்க, நமக்கு செட் ஆகுமா ஆகாதானே. நான் ஆம்பளை பையன், நான் பேசுகிறேன், அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை. அதுக்கும் இது மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இட்ஸ் ராங். தம்பி, இது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் வில்லேஜ். நம்ம அப்படிலாம் போய் பொண்ணு வீட்டிலலாம் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும் தானே நம்ம கல்ச்சர். நம்ம ஃபாரினில் நம்ம வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய கல்ச்சரெல்லாம் சொல்லி தானேப்பா உன்னை வளர்த்தேன். இதில் மார்க்கத்துலேயுமே எங்கேயுமே இது இல்லையே. எப்படி போய் நம்ம எந்த முடிஞ்சு அவங்கள்ட்ட போய் பொண்ணிட பேசுகிறோன்னு நம்ம கேட்க முடியும்? அதெல்லாம் முடியாது சல்மான். ஓகே ஓகே, லீவ் இட். எனக்கு அட்லீஸ்ட் ஃபோட்டோ மட்டுமாவது வாங்கி கொடுங்க. இதுதான், அவ்வளோதானே. சாயந்தரமே உனக்கு ஃபோட்டோ வாங்கி தரோம். ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் நம்ம மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்கல, ஏன்னா அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம கேட்போம், பொண்ணுகிட்ட காட்டி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு நம்ம சொல்லுவோம். பொண்ணு ஃபோட்டோவும் நம்ம வாங்குவோம், வாங்கி தரேன். ஹாப்பியாக இரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு என்ன நல்லா இல்லாத செய்வீங்க, நல்லது தான் செய்வீங்க, அந்த நம்பிக்கை தான் எனக்கு. ஓகே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஐம் சாரி. அதே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், நாங்களும் இதெல்லாம் கேட்காம நாங்களே ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் அது மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் வாங்கி கொடுங்க. எனக்கு நான் ஹோல்டில் வச்சுட்டு வந்தேன், எனக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது. சரி ஓகே, நீ போய் வேலையை பார், நான் பார்த்துக்கலாம். நீ இப்போவே ரோஜாவுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம ஃபோட்டோ கேட்டான்னு கேளு. அவன் கேட்குறது சரிதானே. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் யார் பொண்ணையே பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபோட்டோ மட்டும் வாங்க. ஆமாங்க, நம்ம நேரில் பார்த்துட்டோன்றதுக்காக நம்ம அந்த ஃபோட்டோ கான்செப்டே விட்டாச்சு. இந்த ஃபோட்டோவை கேட்டுருவோம். நம்ம ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது கடைசியாக பண்ணுறோம். எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோ வாங்கி அவன்கிட்ட கொடுத்துறேன். மாப்பிள்ளை, அந்த நொங்கு வண்டியா மாப்பிள்ளை 5 நாளைக்கு மேலே இருந்தால் ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லைடா, நொங்கு வீணாக போயிரும்ல, அதனால தான். அப்புறம் புது நொங்கு வாங்கி புதுசாக வண்டி செஞ்சுக்கணும். 5 நாளைக்கு புது வண்டி மாற்றுறது நம்ம தான்டா, உலகத்தில் எவனாலையும் மாற்ற முடியாதா? ஆமாம் மாப்பிள்ளை, நொங்கு வண்டி நீங்கள்லாம் ஓட்டிக்கிறீங்களா? ஆமாம் மாப்பிள்ளை, நான் அன்றைக்கி மட்டும் தான் வண்டி ஓட்டுவேன். நாளைக்கெல்லாம் எங்கள் வாப்பா வர்றாங்க மாப்பிள்ளை. ரிமோட் காரு, ஏரோப்ளைனு, இன்னும் ரிமோட்டில் ஓடுறது எல்லாமே சொல்லிக்கிறேன் மாப்பிள்ளை. பெரிய பெரிய காரெலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாங்கிட்டு வர நான் ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி கார் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு முடியாதான்னு சொல்லிட்டாங்க. மற்ற கார் வாங்கிட்டு வருவாங்க. ரிமோட் கார் தான் பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து விட்டோன்னு தெரியாது, ரோட்டில் சரண்டு போகும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, எங்களுக்கும் ஓட்டி பார்க்க தருவியாடா? அதெல்லாம் தருவேன், நான் தரமாட்டேங்கடா. என்னடா அப்படி கேட்டுவிட்டேன்? நம்ம எல்லாம் ஒன்றும் உட்காந்து விளையாடுவோம்டா. ரிமோட் கார்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்தேனா, பயங்கரமாக இருந்துச்சு. மேலே மின்னி மின்னி லைட்டு தெரியுமாடா? மேலே கீழே சைடில் எல்லா பக்கம் தெரியும்டா, செம்ம லைட்டு. நைட்டில் விட்டோன்னு வச்சுக்க பயங்கரமாக இருக்கும். எப்போ மாப்பிள்ளை வருவாங்க உங்கள் அப்பா? நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவாங்கடா. வந்தோன்னே எடுத்துகிட்டு வரேன். என்ன இல்லைன்னா எங்கிட்டு வரீங்களா?
மாப்பிள்ள மிட்டாய் கொண்டு வருவாங்களா? ஆமாடா, நிறையா மிட்டாய் சொல்லிடுவேன். அந்த பொம்மை போட்டிருக்கோம்ல, ஜவு சவுக்குன்னு இருக்குல்ல, சவுக்கு மிட்டாய், அது மாடுபட்ட மிட்டாய் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள. கொண்டு வரேன். சரி குட்டி மிஸ் நல்லா உண்டா, எல்லாம் எப்போதுமே தருவான்டா. அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடம்லாம் சட்டையை போட்டு மட்டையை போட்டு நாளைக்கு லீவு தான். நல்லா யாராவது வாப்பா நீ வருவாங்களா பள்ளிக்கூடம்? அதனால தான் லீவு தான். படிச்சதான் இல்லையா, சும்மா தானே குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில், அதனால லீவு தான். நல்லா உங்களும் செம்ம ஜாலிடா. பழம் இல்லை வராங்களடா, எல்லாம் பள்ளிக்கூடம்லாம் வர மாட்டில்ல. நாளைக்கெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு உங்கள் வீட்டுக்கு வரவா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு? சரி வாங்க எல்லோரும் வாங்க, நாளைக்கு கூட வாங்க. ஏன்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது, இந்த வெயிலில் மிச்சம் விடாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டீங்களா? சும்மா தான் விளையாண்டிக்கிறாமா, சும்மா வெயில் எல்லா பக்கமாக பந்த போட முடியுமா? போகிற இடத்துக்குலாம் வெயில் தான் அடிக்க என்ன பண்ணுறது? உனக்கு எல்லாத்தையும் வீட்டில் எரிவேன். நாங்களாம் பயில அப்படியே விளையாடுவோம். எரிந்தவங்க இந்த பேச்சுக்கு தான் நாளைக்கு உங்கள் வாப்பா வர்றாக வெளுப்பாக. அப்போ பேச உங்கள்கிட்ட பேசு. வாப்பா பேசுனா உண்மையாக இருப்பேன். உண்மையாக சனி வேறு நாளைக்கு வாப்பா ராஜன் உண்மை ஏதாவது இருக்காது சாமா. நானே சந்தோஷமான மூட்டில் இருக்கேன் சாமா. இந்த நொங்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு போவாத, படாத இடத்துல பற்ற போதுன்னு தானே சொல்கிறேன். அதெல்லாம் ஒரே இடத்துலையும் படாத நொங்கு அழகாக ஓடிக்கிட்டு இருக்கேன். படாத தினம்பா என்னப்பா இருக்குந்தா போ. அரபியாப்பா சோறை ஒன்று அடிக்கிறாக, தொட்டுக்கிற ஒன்றும் இல்லை. 4 முட்டையை வாங்கிட்டு வா, போட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு முட்டையை போட்டு கொடுப்பான். நீ என்னை தேடி இங்கே வந்ததுக்கு நீனே முட்டை வாங்கியிருக்கலாமே. நேரம் அரபியாப்பா சோத்தை ஒன்று எந்திரிச்சிருப்பாங்க. போ, கையை கழிப்பாங்க. போ, உனக்கு திட்டு இருக்குது. போ. என்னையா திட்டுறாக? இறால் வாங்கி வச்சேன், அவ்வளோக்கு இறால் பிடிக்காது. நம்ம என்ன பண்ணுறது, ஊர் உலகமே திங்குது இறால். பூச்சி எத்தான் இங்கே. அதே சார் இறால் நிறையா இருக்கா? இறாலெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குதுயா. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்து எதுன்னு பிடிச்சிருவா. ஆமாம் சார், நான் தான் உன்ட்ட சொல்லுன்னு நினச்சேன். இறால் பூச்சி மாதிரி இருக்கல, புழு மாதிரி. அந்த சார் உனக்கு பிடிக்குமா? சரி திங்கிறதே புழுவு பூச்சின்னு கிட்ட கழிச்சா அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. இப்போ திங்கும் போது ஞாபகம் வந்துடும். வரட்டுன்னு வந்துடுறது இதே. ஆமாம், ஒரு பூச்சி தானே யாதேன் சார், அதுவும் ஒரு அனிமல் தானே. பாவம், இவன்கிட்ட முட்டை வாங்க சொன்னால் முட்டை குஞ்சே பொறிச்சிடும், அந்த அளவுக்கு பேசுவாம்மா. போடா, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்தா காசு, 4 முட்டையை வாங்கிட்டு வந்து தொலை. சரி காசு கொடுத்துட்டு போ, விளையாட்ட தான் வருவேன். ஆமாம், ஒரு சொல்லும் கேட்காத பண்டிகைக்கு இன்னும் பள்ளிக்கூடம் வர லீவ் விட போகிறேங்கன்னா 2 மாதம் நான் என்ன பாடுபட போகிறேன்னு தெரியலம்மா. எங்கிட்டாவது போயிட்டாலும் தேவையில்ல, வெயில் அதுக்கு மேலே. வீட்டுக்குள்ளே இருந்து அழகம் அடிப்பான். நம்ம வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா வாசக்கிட்ட போனாலே வெயில் கேட்டு போடுது, வராதே உள்ளே போண்டு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி புலம்பிக்கிட்டே இந்த வீடியோவை முடிச்சு விட்ருவோம். பேர் சொல்லியிருந்தேன் நிறையா பேர். வாங்கம்மா உங்களோட பேர், பர்த்டே விஷஸ்லாம் சொல்லிடுவோம். உமர் ஹம்சா, ஃபரீதா ஹப்சா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்திய. நல்லா இருக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சென்னை ஹாஜி இஃப்ரா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தியம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? அனஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. திருச்சி இனாம் குளத்தூர் 27/3/2026 துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா துவா செய்கிறோம்மா. ஜன்னத் கன்னியாகுமரி என் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஜசீரா, நசீரா, நிஃப்ராஸ், ஆஃபிக், சகீன், நஃபீஸ், ஆயிஷா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்ரின் அசாருக்கு 27ஆம் தேதி திருமண நாள் மாமி, நீங்கள் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. ஏப்ரல் 1ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது, ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அரசத்து தலவாய்ப்பட்டினம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதி பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிற அளவுக்கு நல்லா படிங்க, படித்து பாஸ் ஆகுங்க. ஜெயின்சா மாமியோட வாழ்த்துக்களும் துவாவும் உங்களுக்கு எப்போதும் ஈக்கியம். எல்லாரும் படிச்சு போட்டு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சு வேலை பாருங்க. ஜீனத் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஜீனத் நல்லா இருக்கிறீங்களாம்மா? ரித்வான், மிஸ்டர் டிராவல்ஸ் மதுக்கூர், மஜித் டிராவல்ஸ் சேனல் பிள்ளைங்கூட சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியாச்சுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் அஸ்ஸலாம். ஃபவுசியா ஃபவுமியா ஃப்ரம் கும்பகோணம் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? முகமது அஸ்ரஃப், முகமது அஜ்மல் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? திருச்செந்தூர் தாபீர் அகமது, ரெபினா, ஜஹுபர் சாதிக், ஃபாத்திமா நிசா எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. எங்கள் ஊர் நலம்பால் நேம் சொல்லுங்க மாமி. ஹனீன், நஸ்மின், அலீனா, அலீஃபா, மர்ஜான் எல்லாரும் பேரும் சொல்லியாச்சுமா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ரஹ்மத் இப்ராஹிம் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருக்கிறீங்களாம்மா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா. இந்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளை எல்லாருக்குமே சொல்கிறேன், படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிங்க.
நீங்கள் இப்போ படிக்கிறது தான் எந்த அரசு உத்தியோகத்துக்கு போய் பரீட்சை எழுதினாலும் அதில் வர்ற கேள்வி தான் அதிகமாக வரும். 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் படித்தது தான். அதனால் படிக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. படிக்கிற பிள்ளைவோ ஏன்னா தானாலும் மனப்பாடம் பண்ணின்னு போய் பரீட்சை எழுதாதீங்க, புரிஞ்சு படிங்க.